மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டியதாக இந்த நாள் இருக்கும். அதாவது ரொட்டீன் ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, நிறைய பணம் சம்பந்தமான விஷயம், கல்யாணம் சம்பந்தமாக முடிவு எடுக்கிறீங்க, வேலை மாற்றம் சம்பந்தமாக முடிவு எடுக்கிறீங்க, சொத்து வாங்குறது, இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் பெரும் இழப்பு ஏற்படுவதற்கான பொருள் இழப்போ அல்லது வேலை போயிடுச்சு, பிஸ்னஸில் தவறான ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது இந்த வாரத்தில் அவசியம். 12ஆம் பாவம் வளர்த்து இருக்கிறது நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அதன் பிறகு சந்திரனுடைய அம்சமும் கூட இந்த வாரத்தில் 6, 7, 8, 9ன்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு வருகிறது. அப்போ 8ல் அந்த சந்திரன் கேதுடைய சேர்க்கையும் இந்த வாரத்தில் இருக்க போகுது. அப்போ நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கானது, ஃபேமிலிக்கானது அப்படின்றதெல்லாம் பண்ணுங்கள். அதன் பிறகு ஏதாவது தர்மம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி செலவு பண்ண முடியலன்னா, பொருள் செலவு பண்ண முடியலன்னா, நம்முடைய நேரம் தான் பொருளாக மாறுகிறது. நேரத்தை செலவு பண்ணணும். நேரத்தை உங்களுடைய டைமை ஏதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வாய்ப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னால் கோவில் குளங்களுக்கு போகிறத பழக்கமாக வச்சுக்கலாம். டெய்லி மார்கழி மாதம் கார்த்தால எழுந்தோடனே முதல்ல எப்பயும் எந்திரிக்கிறதோட 1 மணி நேரம் சீக்கிரமாக எந்திரிக்கிறீங்க, கோயிலில் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். காலையில் உங்களுடைய வேலை படிப்பு ஒத்துழைக்கலைன்னா மாலை நேரத்தில் இதை வச்சுக்கலாம். அப்போது ஒரு 1 மணி நேரமோ அல்லது உங்களால் முடிந்த பொருளையோ தினந்தோறும் செலவு பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் சாதக பலனை கொண்டு வந்து தரும்.